பிரைஸ் தி லார்ட். வனாந்தர சத்தம் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இன்று நாம் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய பக்தி வைராக்கியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பவுலினுடைய பக்தி வைராக்கியம் இரண்டு வகையிலே நாம் பார்க்கலாம். ஒன்று என்னவென்றால், அவர் யூத மார்க்கத்தில் இருந்தபோது தன் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக அவர் மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவராக காணப்பட்டார் என்று கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அவரே சொல்றார் வாயினால 13:14, நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதிலுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்தில் தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன் என்று அவரே சொல்லுகிறார். அவருடைய தவறான பக்தி வைராக்கியம் அவரை என்ன பண்ணுச்சு? யூத மார்க்கத்தில் இருக்க வைத்தது. யூத மார்க்கம் என்பது இன்றைக்கும் தேசத்தில் இருக்கத்தான் செய்யுது. இப்போ இருக்கிற யூதர்களும் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. இனிமேல் தான் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று அவருடைய 2ஆம் வருகையை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். இனிமேல் தான் வருவார் என்று. ஆனால் இன்றைக்கு யூதர்கள் மாத்திரமல்ல, புறஜாதி மக்கள், எத்தனையோ மதத்தினர்கள், எத்தனையோ மார்க்கத்தில் உள்ளவர்கள் இந்த நம்மளுடைய நாட்டிலே இருக்கிறார்கள். அதை நாம் பார்க்கிறோம். ஆனபடினாலே இந்த சவுல் என்ன பண்ணுகிறார்? அப்படி ஒரு காலத்தில் அவர் அதில் வைராக்கியம் உள்ளவராக அவர் காணப்பட்டாராம். அந்த வைராக்கியத்தினால் அவர் என்ன செய்கிறார்? அறியாமல் தவறான ஒரு பக்தி வைராக்கியத்தினால இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை எல்லாம் துன்பப்படுத்துவதற்காக கடந்து செல்கிறார். இதை அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அரசாங்கத்தில் ஆர்டர் வாங்கிக்கிட்டு கிறிஸ்தவர்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற, அவருடைய உபதேசத்தை கேட்கிற, அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவரையும் பிடிச்சு சிறையில் போட்டு அவங்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் கடந்து செல்கிறார் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவதற்காக. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு பெரிய பேரொளி பகலில் அவரை சந்திக்கிறது. உடனே அவர் அப்படியே கீழே கண் கூசி அப்படியே கண்ணே அவருக்கு அந்நேரம் தெரிய மாட்டேன், கீழே விழுந்து விடுகிறார். அப்பொழுது, ஆண்டவரே நீர் யார் என்று சொல்லி இவர் சவுல் கேட்கிறார். அப்போ அவர் சவுலாக இருக்கிறார். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? இப்படி ஒரு சத்தம் கேட்ட உடனே அவர் அந்த ஒளியை பார்த்தவுடன் அப்போ ஒரு சத்தம் வருது. அதிலிருந்து, சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? நீ கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த போகிறாய், அது அவர்களை இல்லை, என்னைத்தான் நீ துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி கடவுள் அவரிடத்துல பேசுகிறார். அதற்கு அப்புறமாக அவர் பவுலாக மாற்றப்பட்டு இயேசுவை தரிசித்த பிற்பாடு அவர் அது எந்த யூத மார்க்கத்தில் வைராக்கியமுடையவராக இருந்தாரோ அதே ஜனங்களுக்கு அவர் இயேசு கிறிஸ்து, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் நம்முடைய இரட்சகர் என்பதை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆனபடினாலே இதிலே நாம் பார்க்கிறோம், சபையை மிகவும் துன்பப்படுத்தி பாழாக்கி அப்படிப்பட்ட மிகுந்த பக்தி வைராக்கியமாய் இருந்த இந்த சவுலை எதற்காக ஆண்டவர் இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார் என்றால், இதில் ஒரு பெரிய ஆவிக்குரிய ரகசியம் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற யூத மார்க்கம், அந்த மக்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காக விசுவாசத்தோடு ஜெபிப்போம். அந்த யூத மார்க்கத்தில் இருந்துதான் ஒரு சவுலை ஆண்டவர் ரட்சித்தார். அந்த ஒரு சவுல் பவுலாக மாறி பவுலுடைய காரியங்களை குறித்து வேதத்தில் பேச வேண்டுமானால் அது நிறைய இருக்கிறது. ஆனபடினாலே அது மாத்திரமல்ல, பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகுந்த பக்தி வைராக்கியம் உள்ளவனாக சபையை, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படியாக போனான் சவுல். அப்போ இன்றைக்கு தேவனுடைய ஜனங்களை, சபையை பலவிதமான சக்திகள் துன்பப்படுத்துகிறது. இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், பிதாவே இவர்களை மன்னியும் என்று ஆண்டவர் ஜெபித்தது போல நாமும் இந்த நாட்களிலே அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாக அவர்களுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிந்தின விலையேற பெற்ற இரத்தம், ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற அவருடைய இரத்தம் இன்றைக்கும் அப்படிப்பட்டவர்களுக்காக பேசிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனபடினாலே நாம் அவர்களை கண்டு பயப்படவோ அவர்களை கண்டு வெறுக்கவோ கூடாது. அப்படிப்பட்டவர்களுக்காக இன்றைக்கு எத்தனையோ யூத மார்க்கம் மாத்திரமல்ல, இன்னும் பல மதத்தில் பல சமயங்களிலே எத்தனையோ பக்திமான்கள் பக்தி வைராக்கியத்தோடு, அவர்களுடைய பக்தி வைராக்கியத்துக்கு முன்பாக நம்மெல்லாம்
நிற்கவே முடியாது. இன்றைக்கு அப்படிப்பட்ட நல்ல குணமுள்ளவர்கள், வைராக்கியம் உள்ளவர்கள், படித்தவர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள், டேலண்ட் திறமைகள் அதிகமாக இருக்கிறவங்க, இப்படி நிறைய பேர் இன்றைக்கு பல மார்க்கத்தில் இருக்கிறார்கள், தவறான மார்க்கத்தில். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சிறைப்படுத்தப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை எல்லாம் ரட்சிப்பதற்காக தேவன் அவர்களை, சவுலை சந்தித்த தேவன், பவுலாய் மாற்றின தேவன் அவர்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்று நாம் இந்த நாட்களிலே நாம் ஜெபிக்கும்படியாக கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறார். அந்த விசுவாசம் இன்றைக்கு நமக்கு இருக்க வேண்டும். ஆனபடினாலே அவர் பவுலாக மாற்றப்பட்ட பின்பாடு அவர் எப்படி பக்தி வைராக்கியமாக இருந்தார் என்பதை குறித்து நாம் எதிலே பார்க்கலாம் என்றால், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்திலே அதை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 17 போடப்பட்டிருக்கு. அத்தேனே 16வது வசனம் வாசிங்க. 16-17 அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து, அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். ஹல்லேலூயா! இப்படிப்பட்ட சவுல்களை எல்லாம் கர்த்தர் இப்படி மாற்ற தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எந்த அளவு அவர்கள் அறியாமல் பக்தி வைராக்கியத்தில் அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டார்களோ, அப்படிப்பட்டவர்களை எல்லாம் கர்த்தர் பவுலை போல இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தரிசித்து, இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவர்கள் எப்படி ஆக போகிறார்கள். இந்த வசனம் அப்போஸ்தலர் 17 பவுல் ஒரு பட்டணத்துக்கு போகிறார். அந்த பட்டணம் எல்லாம் விக்கிரகங்களால் நிரம்பி இருக்கிறதை பார்த்து விக்கிரகத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். வீணான தேவர்கள், வாய் இருந்தும் பேசாது, கண்கள் இருந்தும் காணாது, கைகள் இருந்தும் தொடாது, கால் மூக்கிருந்தும் முகராது, கால்கள் இருந்து நடவாத வீணான தேவர்களை அவர்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். பட்டணமெல்லாம் விக்கிரகங்களால் நிரம்பி இருப்பதை அவர் கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து என்ன செய்கிறார், ஜெப ஆலயத்துக்கு போகிறார். அங்கே உள்ள ஜெப ஆலயங்களுக்கெல்லாம் போகிறாரு. இப்போ நமக்கு இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய ஒரு நல்ல பண்பு என்னவென்றால், பவுலை போல இன்றைக்கு நாம் ஆவியில் மிகுந்த பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இன்றைக்கு நாம் இருக்க வேண்டும். அப்படி இருப்போமானால் நம்மளால் சும்மா இருக்க முடியாது. நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொரு ஆலயமாக நம்ம கடந்து போவோம். யூதர்கள், அந்த யூதர்கள்லாம் யாரு, மாம்சத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், விசுவாசிக்காதவர்கள், தவறான மார்க்கத்தில் இருக்கிறவங்க, தவறான பக்தியாக தான் இருப்பாங்க. நம்மளை விட பக்தி உள்ளவங்க தான், ஆனால் அந்த பக்தி தவறான பக்தியாக இருக்கு. அப்படிப்பட்ட யூதர்களோடு, யூதர்கள் ரட்சிப்புக்காக இன்றைக்கு எத்தனையோ பேர் ஜெபிச்சிட்டு இருக்காங்க, அங்கே போய் ஊழியமெல்லாம் செய்கிறாங்க. ஆனபடினாலே நாமும் இந்த நாட்களில் அப்படிப்பட்ட யூதர்களில் பவுலை போல எல்லாரையும் மாற்ற தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் இன்றைக்கு நாம் அதற்காக அதை விசுவாசிக்கிறோமா? முதல்ல அதை நம்ம விசுவாசித்தா தான் நம்ம ஜெபிப்போம். நம்ம விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது இன்றைக்கு யூதருடைய ரட்சிப்பு நிறைவேறும் நிச்சயமாக. பார்த்துக்கோங்க. அப்போ யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும், பக்தி உள்ளவர்கள்னா வேற வேற பக்தி, பல மார்க்கங்கள், பல பிரஜாதி மக்கள் பல பக்தியில் இருக்காங்க. நம்மளை விட அவங்க நல்லவங்களா இருக்காங்க. நான் பழகி பார்த்ததில் பார்த்தேன், நம்மளை விட நல்ல குணம் உள்ளவர்களாக, டேலண்ட் உள்ளவர்களாக, இன்னும் அவர்கள் நல்ல, அதாவது பெரிய செல்வாக்கு, அந்தஸ்து, பெரிய பெரிய நிலைமையில் இருக்கிறவங்கெல்லாம் அதில் பல மார்க்கத்தில் சிறைப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பவுலின் மூலமாக ரட்சிக்கப்பட்டார்கள். அதுபோல இன்றைக்கு அப்படிப்பட்ட பவுல்கிட்ட இருந்த ஆவியில் மிகுந்த வைராக்கியத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும், அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்குவதற்கு நாம் இந்த நாட்களிலே ஆயத்தமாக இருக்க வேண்டும். சந்தை வெளியில் யார் எதிர்பட்டாலும் தினந்தோறும் சம்பாஷணம், நான் வாய் வலிக்குமோ வலிக்காதோ அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லணும். பார்த்துக்கோங்க, என்ன மெண்டல் கணக்கை இப்படி பேசிட்டு திரிகிற அப்படின்னு. உண்மையான கிறிஸ்தவங்களாக நம்ம இப்படி இருந்தோம்னா, மிகுந்த ஆவியில் வைராக்கியம் இருந்துச்சுன்னா பவுலை போல நம்மளால் சும்மா இருக்க முடியாது. ஆனபடினால இந்த கிறிஸ்துவுக்கு பைத்தியமாக இன்றைக்கு காணப்பட வேண்டும். இவர் பவுல் எப்படி காணப்பட்டார் என்றால், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக செயல்பட்ட அந்த சவுல் எந்த அளவு தவறான பக்தி வைராக்கியத்தினால அவர் செயல்பட்டாரோ, அவர் இயேசு கிறிஸ்துவை தரிசித்த பிற்பாடு
அவர் எப்படிப்பட்ட நல்ல பக்தி வைராக்கியத்தில் அவர் வந்தார் என்பதை குறித்து இதில் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15-16 பார்க்கிறோம். புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு சவுலை போல நிறைய பேர் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக பேசலாம், எழும்பலாம், என்னென்னமோ நமக்கு விரோதமாக நம்மளை துன்புறுத்தலாம், சிறையில் அடைக்கலாம், பலவிதமான பாடுகளை உபத்திரவங்களை நமக்கு கொடுக்கலாம், நம்மளை தவறாக புரிந்து கொள்ளலாம், சிறையில் அடைக்கலாம். அதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டாம். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். சவுலை பவுலாய் மாற்ற தேவனால் முடியும். இதுல பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சவுலை ஆண்டவர் எப்படி மாற்றினார் என்று பார்க்கிறார். ஆண்டவர் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும், பெரிய பெரிய ராஜாக்கள், பிரதம மந்திரி, ஜனாதிபதி, நம் தேசத்தின் தலைவர்களுக்கு, மந்திரிகளுக்கு எல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு வல்லமையின் பலனை பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அநேகர் யூத மார்க்கத்திலிருந்து, தவறான மார்க்கத்திலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக அவர்கள் மாறினார்கள். எல்லாரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து மெய்யாய் தேவனுடைய குமாரன், ரட்சகர், உலக ரட்சகர் என்பதை அநேகர் விசுவாசித்தார்கள் பவுல் மூலமாக. அடுத்து இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக பவுல் காணப்பட்டார். இன்றைக்கு சவுல் போல யார் யார் நமக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவருக்கு தெரிந்து கொண்ட பாத்திரமாக பவுலை போல மாற்ற இந்த கடைசி நாட்கள் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வதற்கு கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். நாம் அதை விசுவாசிக்கிறோமா? அடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு காண்பிப்பேன். அது மாத்திரமல்ல, சவுல்கிட்ட இருந்த அந்த மிகுந்த பக்தி, ஆவியில் இருந்த மிகுந்த பக்தி வைராக்கியம் என்ன செய்தது என்றால் ஆண்டவருக்காக பாடுபட வைத்தது. எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஓ ரீகாபா தீராமாலா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, பவுலின் பக்தி வைராக்கியம் ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யூத மார்க்கத்தில் இருந்தபோது தவறான அந்த பக்தி மார்க்கம் வைராக்கியத்தினாலே ஆண்டவரே கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எவ்வளவோ செயல்பட்டாலும் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே அந்த சவுலை ஆண்டவரே நீர் பேரொழியிலே சந்தித்து ஆண்டவரே சவுலே சவுலே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி நீர் பேசினீரே. அதுபோல இன்றைக்கு ஆண்டவரே எங்களுடைய தேசத்துல, உலகம் முழுவதிலும், நாங்கள் இருக்கிற கிராமத்தில், நாங்கள் இருக்கிற தெருவில் எத்தனையோ பேர் எங்களை விட நல்லவங்கெல்லாம் பல மதத்தில், பல பக்தி வைராக்கியத்தில் இருக்காங்க ஆண்டவரே. அவங்களையெல்லாம் ஆண்டவரே சவுலை சந்தித்த தேவன் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு சிலுவை காட்சியை, கல்வாரி தரிசனத்தை நீர் காட்டுவீராக ராஜா. அவர்கள் ஒவ்வொருவரும் உம்மால் தெரிந்து கொள்ள பாத்திரமாக, அவர்கள் மிகுந்த பக்தி, ஆவியிலே மிகுந்த பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக அத்தேனே பட்டணத்திலே அன்று பவுல் காணப்பட்டது போல அப்படிப்பட்ட பவுல்களாக அவர்களெல்லாம் மாற்ற நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். நாங்களும் பவுல் அப்போஸ்தலனை போல ஆண்டவரே ஆவியில் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இந்த கடைசி நாட்களிலே வாழ கர்த்தர் வேண்டிய கிருபைகளை தருவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா.